அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜீமா உலகம். ஸோ ஜீமான்னா என்ன நினைக்கிறீங்க? என்னுடைய கணவரை நான் கூப்பிடுற விதம் தாங்க. அவருடைய உலகத்தில வாழ்றதால ஜீமா உலகம். இன்னைக்கு சண்டே விலாக் தான் நான் எடுத்திருந்தேன். பேசிக்கலி சண்டேனாலே ஏதாவது ஒரு ஸ்பெஷலா சாப்பிடணும் அப்படின்னு இருக்கும். ஸோ இவரு கீமா வாங்கிட்டு வந்திருந்தாரு. கீமால ஏதாவது நியூ ஸ்பெஷலா செய்யலாம். டெய்லி எப்பவுமே செய்ற கிரேவி மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இத ட்ரை பண்ணியிருந்தேன். உங்ககிட்டயும் ஷேர் பண்றேன். ஆல்ரெடி நான் கீமாவ வந்து பிளான்ச் பண்ணி எடுத்திருந்தேன். ஸ்டார்ட்டிங் கிளிப்ஸ்ல நான் காமிச்சிருக்கேன். அத வந்து ஒரு 9 விசில்ஸ் நான் விட்டு எடுத்திருந்தேன் குக்கர்ல. அதே குக்கர்ல மறுபடியும் நான் ஆயில் அண்ட் நல்லா ஒரு 4 ஸ்பூன் ஆஃப் ஆயில் போட்டுக்கணும். தென் கீ ஆட் பண்ணிக்கணும். ஆஸ் இஃப் யூ ரிக்வயர்ட் பட்டர் நீங்கள் பட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். அது போட்டு 3 ஆனியன்ஸ் நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருந்தேன். ஆனியன்ஸ் ஆட் பண்ணி கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா சாட்டே ஆக விட்டுருங்க. மீன்வைல் நீங்கள் இந்த மாதிரி சின்ன கடையிலையோ கரண்டிலையோ ஆயில் எடுத்துக்கிட்டு ஜீரா அண்ட் ஹோல் பெப்பர் ஆஸ் வெல் அஸ் கார்டமம் போட்டு நல்லா கொஞ்சம் பொரிச்சு வந்ததுக்கப்புறமா இதில் போட்டுருங்க. டு என்ஹான்ஸ் யுவர் ஃப்ளேவர் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். ஸோ நல்லா இதை நீங்கள் சாட்டே பண்ணதுக்கப்புறமா நடுவில் ஸ்பைசஸ் போடுங்க. கீழே ஓட்டாமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது ஆட் பண்ணியிருக்கேன், சால்ட்டு. நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கணும். நான் ஒரு க்ரீன் சில்லி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2 க்ரீன் சில்லிஸும் போடலாம். பட் அட் த சேம் டைம் நம்ம வந்து பவுடர்ட் சில்லியும் போட போகிறோம், ரெட் சில்லி பவுடர். ஸோ ஞாபகம் வச்சு போடுங்க, ரொம்ப காரமாயிட போகுது. ஸோ கொரியாண்டர் போட்டுக்கணும். அண்ட் ஸ்பைசஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ரெட் சில்லி பவுடர் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். 1 1/2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் யூஸ் பண்ணியிருந்தேன். நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கிட்டேன். கீழே எனக்கு அடி பிடிக்கிறதால பிளான்ச் பண்ணியிருக்கிற வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். எப்படியோ நம்ம வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வாட்டர் ஆட் பண்ணால் நல்லா இன்னும் ஃப்ளேவர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து நான் போட்டிருக்கிற டொமேட்டோஸ் பார்த்தீங்கன்னா 4 ஹோல் டொமேட்டோஸ் போட்டேன். பெருசாக இருந்துச்சுன்னா சைஸில் நல்லா 4 போடுங்க. சின்னதாக இருந்துச்சுன்னா 5 to 6 போடுங்க. உங்களுடைய கிரேவியில் நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா சாட்டே பண்ணி தென் எல்லாம் இருக்கிற வாட்டர் அண்ட் கீமா எல்லாமே உள்ளே போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா இது ஒரு கொதி வரணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா உங்களுடைய டொமேட்டோ போடுங்க. இதுதான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். அண்ட் இன்னொரு வந்து டேஸ்ட் என்ஹான்சிங் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னென்னா சிக்கன் 65 மசாலா. பேசிக்கலி நம்ம லூஸில் வாங்குகிற சிக்கன் 65 மசாலாவும் நீங்கள் ஆட் பண்ணலாம். இல்லை வந்து உங்களுக்கு தனியாக ஆச்சி இல்லை வேறு ஏதாவது ஒரு பிராண்டட் மசாலா இருந்துச்சுன்னா அதுவும் நீங்கள் போடலாம். ஸோ எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி தென் இதுக்கு லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவி உங்களுடைய கார்னிஷிங்காக ஒரு 7 விசில்ஸ் நான் விட்டுருந்தேன். நல்லா 7 விசில்ஸ் விட்டதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுடைய கீமா ரெடிங்க. இதை நீங்கள் சப்பாத்தி, பூரி, இட்லி அண்ட் தோசை எல்லாத்துலேயுமே சாப்பிட்லாம். மோஸ்ட்லி வந்து நாஷ்டா ஐட்டத்தில் சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி சொல்லுங்கள் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் எல்லாரும் ரொம்ப பிடிச்சி சாப்பிட்டுருந்தாங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.